ஐ பெரியசாமியை சீண்டும் விஜய் கட்சி, திமுக தாவேகா போஸ்டர் யுத்தம். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் பாமக பொருளாளர் திலகபாமா போட்டியிட்டார். அப்போது ஐ பெரியசாமி 1,35,577 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திலகபாமாவை தோற்கடித்தார். தற்போது அந்த வித்தியாசத்தை வைத்து விஜய் கட்சி தம்பிகள் போஸ்டர் ஒட்டி அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரம் மூலம் மக்களை சந்தித்து பேசி வருகிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோ இபிஎஸ் வருகை அடுத்த மாத இறுதியில்தான் என்பதால் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இடையில் புகுந்து தாவேகாவினர் இப்போது தடாலடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு அதிரடியாக கடந்த தேர்தலில் ஆத்தூர் தொகுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட இம்முறை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆத்தூர் தொகுதியில் தாவேகா வாகை சூடும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக போஸ்டர்களையும் ஒட்டினார்கள். ஆத்தூர் தொகுதியில் 1,35,571 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூட தமிழக வெற்றி கழக தலைவர் 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவரே வருக வெல்க என அந்த போஸ்டரை பார்த்துவிட்டு ஜிவ்வான திமுகவினர் பதிலுக்கு கோதாவில் குதித்தனர். திமுக இளைஞரணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆத்தூர் தொகுதியில் எங்கள் அமைச்சரை எதிர்த்து நிற்கும் தாவேகா வேட்பாளர் டெபாசிட் வாங்கினால் நான் சேலை கட்டிக் கொள்கிறேன், இல்லை என்றால் நீங்கள் என போஸ்டர் ஒட்டி பிரளயத்தை கிளப்பினார். ஆனால் சோசியல் மீடியாவில் வேல்முருகனின் அந்த போஸ்டரையும் போட்டு ஐ எம் வெயிட்டிங் என விஜய் குரலையும் சேர்த்து வைரலாக்கினார்கள் விஜய் கட்சியினர். இதையடுத்து என்ன நடந்ததோ யார் கண்டித்தார்களோ தெரியவில்லை. இது குறித்து நம்மிடம் பேசிய திண்டுக்கல் மத்திய மாவட்ட தாவேகா செயலாளர் தேவா, அடுத்தவர்களை சீண்டி பார்க்கும் விதமாக அரசியல் செய்யக்கூடாது, யாரையும் தரை குறைவாக விமர்சிக்கவும் கூடாது என எங்கள் தலைவர் சொல்லியுள்ளார். அந்த போஸ்டரில் எங்களுக்கு உடன்பாடில்லை. அதனால் போஸ்டர் ஒட்டிய எங்கள் கட்சியினரை கண்டித்ததுடன் தலைவரின் கொள்கை வழி நடக்கும்படி அறிவுறுத்தியுள்ளோம். திமுக தரப்பிலும் தாவேகாவுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியவரை மாவட்ட நிர்வாகிகள் கண்டித்ததாக அறிந்தேன். ஆனால் அதற்காக எங்கள் களப்பணி நிற்காது. ஆத்தூர் தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து வருகிறோம். ஆத்தூர் தொகுதியில் தாவேகா இம்முறை நிச்சயமாக வெற்றி வாகை சூடும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்று தெரிவித்தார். திமுக சைடில் போஸ்டர் ஒட்டிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரான வேல்முருகனோ ஒரு சீனியர் அமைச்சரை பல தேர்தல்களை கண்டவரை இன்னும் தேர்தலையே சந்திக்காதவர்கள் எதிர்த்து வெற்றி பெறுவது என்பது எந்த விதத்திலும் சாத்தியம் கிடையாது. ஆனால் வெற்றி விளம்பரத்துக்காக எங்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் போஸ்டர்களை அடித்து ஒட்டினார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே நானும் அப்படி போஸ்டர்களை அடித்து ஒட்டினேன் என்று தெரிவித்தார்.